ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே வனாந்தர வாழ்க்கையும் இரட்சிப்பும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். இங்கே எபிரேயாக்கியோன் பணி செய்கிறவராக, வேலைக்காரராக, தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவராக மோசே விளங்கினார் என்று சொல்லி அவர்கள் வானலாவ உயர்த்தி பேசி கொண்டிருந்த மோசேயை குறித்து சொல்லுகிறார். தேவனுடைய சபையில், தேவனுடைய மக்கள் மத்தியில் மோசே ஒரு பணியாளராக, ஒரு வேலைக்காரராக இருந்தார். ஆனால் குமாரனாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டில், அதாவது தேவனுடைய சபையில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சபை வீடாக கூறப்பட்டிருக்கிற பொழுது வீட்டின் தலைவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் தலையாக இருக்கிறார் என்கிற காரியத்தை சொல்லி, ஆகவே நம்ம கொண்டிருக்கிற நம்பிக்கையையும் தைரியத்தையும் நாம் முடிவு பரியந்தமும் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சகோதரர்களுக்கு இங்கே எபிரேயாக்கியோன் வலியுறுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாம் நிச்சயமாக பரலோக போயிடுவோம் அப்படிங்கிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும்படியாக, நாம் அந்த பாதம் பற்றி நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் முடிவு பரியந்தமும் நிலை நின்றால்தான் ரட்சிக்கப்பட முடியும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை இங்கே எபிரேயாக்கியோன் வலியுறுத்தி நமக்கு உண்மையை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் சங்கீதம் 95 8-11 வரை உள்ள வசனங்களை இங்கே மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதே இருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுகி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையானது உண்மைதான். இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாயிருக்கிற நமக்கும் பாவ வாழ்விலிருந்து, அக்கிரமங்களிலும் பாவத்திலும் இருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது உண்மைதான். விடுதலையாக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் வனாந்தர ஒரு வாழ்க்கையிலே நடந்துதான் தங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம நிச்சயமாக அந்த அவர்கள் எப்படி கானானை இழந்து போனார்களோ அதே போல பரம கானானாகிய அந்த பரலோக வாழ்வை நாம் இழந்துவிட முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட முடியும். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று 12வது வசனத்திலே அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிலும், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அதாவது அரோசித்தார் என்பது கோபம் யார் மேலே கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது இங்கே பயன்படுத்துகிறது. அவருடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்றே, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்று சொல்லி வனாந்தர வாழ்வும் ரட்சிப்பும் என்கிற தலைப்பின் கீழாக இங்கே அருமையான ஒரு செய்தியை எபிரேயாக்கியோன் கொடுக்கிறார். இன்றைக்கு பயங்கரமான சூடு நிறைந்த ஒரு வெறுமையான
ஒரு எதிர்கொள்ளும் வனாந்திர வாழ்வு நமது அனுதின கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு நிழல் உருவமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அதிக ஒரு சூடும் அல்லது வெறுமையும் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் கிறிஸ்தவ வாழ்வு இருக்கிறது என்பதனுடைய நிழல் உருவம்தான் அவர்கள் 40 வருஷம் நடந்து வந்த பாதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அனைத்து குறைபாடுகளும் நிறைந்த பரதேச பயணமாகத்தான் அந்த வாழ்க்கை விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய லட்சிய நகரமோ இனி வரவேண்டி இருப்பதினால் நாம் இந்த வாழ்க்கையில் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. கூடாரங்களை பெயர்த்து குறிக்கோளுடன் முன்னேறும் இந்த வாழ்க்கையில் முறுமுறுப்பு நமக்கு கூடாது என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வனாந்தர வாழ்க்கை தான். ஆனால் நமது பராமரிப்பு பரலோகத்திலிருந்து நமக்கு காணப்படுகிறது. பாதங்கள் நடை பயிலத்தான் வேண்டும், ஆனால் வீங்காமல் காப்பதற்காக நம்முடைய பாதரட்சைகள் பழமையாய் போகாதபடி, கால்கள் வீங்காதபடி காப்பதற்காக பரலோக தேவன் ஒருவர் நம்மோடு கூட ஒரு மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவர் நடக்கக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கையில் அநேக மாறாக்களை நாம் சந்திக்க நேரிடும். ஆனாலும் அவைகளை மதுரமாக மாற்றி நம்மிலே ஏலிம்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் சந்திக்க வைப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாகம் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும், ஆனால் அதில் நம்மை சாக அவர் அனுமதிப்பதில்லை. கண்மலைகளை பிளந்து அவர் நீரூற்றுகளை தோண்டச் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எனவே வனாந்தர வாழ்வில் வீணான வீழ்ச்சிகள் இன்றி முன்னேற வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அங்கே தேவனை கோபமூட்டி கர்த்தரை சோதித்து நம்ம களங்கம் செய்து முறுமுறுத்தோம் என்று சொன்னால் பாதியிலேயே நாம் கைவிடப்பட்டவர்களாக மாறிவிட முடியும். நித்திய வீட்டில் சென்று பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் முறுமுறுக்காதபடி, கலகம் செய்யாதபடி, கர்த்தரை சோதித்து பரீட்சை பார்க்காதபடி எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, ஆண்டவரே எங்கள் கால்கள் வீங்காதபடி எங்களுடைய பாதங்களை நடக்க பழக்குவிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக கசப்பான அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அவைகளின் மத்தியில் எங்களுக்கு மதுரமாய் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருந்து மதரங்களாய் மாற்றி தருகிறவராய் இருக்கிறீர். ஏலிம்களை சந்திக்க வைக்கிறவராய் இருக்கிறீர். தாகம் நிறைந்த வாழ்க்கையில் சாகாமல் கண்மலைகளை பிளந்து அற்புதங்களை செய்து நீரூற்றுகளை தோன்றச் செய்கிற தெய்வமாக இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லித்தான் இந்த வனாந்திர வாழ்க்கையில் நாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லையேல் வனாந்திர பாதையில் விழுந்த சவங்களைப் போல இங்கே 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் அவர் 40 வருஷமாக யாரை அரோசித்தார், யார் மேலே கோபமாக இருந்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்கு நாம் திரும்பி போய்விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிப்போடு கூட நாம் வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் வாழ்வை பாதியிலேயே விட்டுவிடாமல் இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதனை ரட்சிப்புடன் போட்டு குழப்பக்கூடாது. ரட்சிப்பு கிருபையினால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், பிரதிபலனோ கிரியைகளினால் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவியில் மீட்கப்பட்ட நாம் சரீரத்தில் அவரது நாளில் மீட்கப்படுவோம் என்பதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு அச்சாரமாகவும் முத்திரையாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை எபேசியருக்கு பவுல் எழுதும் பொழுது 1வது வசனம் 13-14 நமக்கு குறிப்பிடுகிறார். ஆனால் நமது ஆத்துமாவின் ரட்சிப்பின் வளர்ச்சியின் அடிப்படையில் தானே நாம் பலன்களை காண முடியும். ஆகவே வெட்கப்படாமல் நாம் வீரமுடன் இந்த வாழ்க்கையில், வனாந்தர வாழ்க்கையில் நாம் சகித்து முன்னேறினோம் என்று சொன்னால் அந்த பரம காணானாகிய பரலோக வாழ்க்கையை, அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் அவிசுவாசத்தினால அநேகர் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். நாம் அப்படி இராதபடிக்கு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. அதனால தான் சொன்னார், தேவதூதர்களிலும்
பெரியவராகிய இயேசு கிறிஸ்து, தீர்க்கதரிசிகளிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து, மோசேயிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே அவர் வெளிப்பட்டு அவதார ஒரு தெய்வமாக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி இவ்வளோ பெரிதான மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் குமாரன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வனாந்தர வாழ்க்கையாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சூடான அனுபவங்களை சந்திக்க நேரிடும், அநேக ஒரு தாகம் நிறைந்த ஒரு காரியத்தை சந்திக்க நேரிடும், நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக கசப்பான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். ஆனாலும் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக, என்னுடைய நல்ல நண்பராக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறபடினாலே நிச்சயமாக நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் கண்டடைவேன். ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு நான் பிரயாசப்படுவேன். கடைசி நாளிலே பவுலை போல நானும் சொல்லுவேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த பரலோக பிரதிபலனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் மத்திய ஆகாயத்தில் பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற பாக்கியமுள்ள வாழ்க்கையை பெறுவேன் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட வாழ முடியும். ஆகவே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.